ஹலோ மீஸ், வெல்கம் டு லெட்ஸ் டெவில் சேனல். நான் உங்க எவல் பேசுறேன்டா. நாம இப்ப பாத்தீங்கன்னா மோதலா காதலாங்கோட எபிசோடு 14 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்கறவங்க பாத்துட்டாங்க, அப்பவே உங்களுக்கு இந்த பாட்டு என்ன செய்ய புரியும். என் வாய்ஸ் என்ன லைட்டா ஏதோ மாறின மாதிரி இருக்கு, எனக்கு தெரியல. லைட்டா ஃபீவர் வர மாதிரி இருக்கு. சோ கொஞ்சம் இதா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. லாஸ்ட் பார்ட்ல நம்ம எதிர்க்கு பாத்துருப்போம்னா, நீங்க அவங்க விட்டு போயிருப்பீங்க, அவங்க உங்களை எல்லா இடத்துலயும் தேடிப்பாங்க, கிடைச்சிருக்க மாட்டீங்க. சோ கிட்டத்தட்ட 4 வருஷம் கடந்து போயிருக்கும், ஆனால் நீங்க கிடைச்சிருக்க மாட்டீங்க அவங்க கிட்ட. சோ இதோடதான் அந்த எபிசோட நான் முடிச்சிருந்தேன். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டோரி போலாம். ஏன்னா லாஸ்ட் பார்ட்டே நான் கடைசியா ஒரு 4 நிமிஷம் கிட்ட வளவல குழக்கலான்னு பேசினேன். மறுபடியும் இங்க வளவல குழவலன்னு பேசினு வச்சுக்கோங்க, நம்ம அங்கிருந்து நம்ம ஜின்னோட பிங்க் ஸ்லிப்பர் தான் பறக்கும். ஆகவே நான் டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு நிமிஷம் ஆகும் முன்னாடி உள்ள ஓடிலாம் இருக்கேன். சரி வாங்க நம்ம டேட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா 4 days கழிச்சு காட்டாங்க, ஓகேவா? ஆஃப்டர் 4 years கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம என்ன எனக்கு காமிக்கிறாங்க, எங்க குச்சாங்க, இந்தியாவை காமிக்கிறாங்க, ஓகேவா? என்னடி இந்தியாங்கிறேன்னு பார்க்க கூடாது, இந்தியாவுல ஏர்போர்ட்டை காட்டுறாங்க. இந்தியாவில பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் இருக்குல்ல, அந்த எப்படி சொன்னா டெல்லி ஏர்போர்ட் இருக்கும்ல, சோ அங்க காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளைட் ஷைன் இறங்குது. ஷைன் தான் இறங்கணும்னு கேட்க கூடாது, இறங்குது. சோ அது பாத்தீங்கன்னா மாசா கெத்தா நடு போட்டு ஒரு பொண்ணு வெளியே வரா, ஓகேவா? உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் மாசா கெத்தா என்னன்னு தெரிஞ்சுக்கும். ஆமாடா, இட்ஸ் அப்சல்யூட்லி ரைட்டு, இது நீங்க தான். சோ நீங்க வரீங்க. பின்னாடியே பாத்தீங்கன்னா அவங்க கூட ஒரு பையன் இறங்குவான், ஓகேவா? எந்த பையன் எங்கன்னு வந்தாலும் கேட்கக்கூடாது, ஓகேவா? கதையில போக போக நீங்க பாப்பீங்களாமா. சோ இறங்கலாம். சோ இறங்கலன்னு பாத்தீங்கன்னா நீங்க அங்க டெல்லி ஃபிளைட்ல இறங்கிட்டு டெல்லில இருந்து பாத்தீங்கன்னா காஷ்மீருக்கு ஒரு ஃபிளைட் எடுக்கிறீங்க, ஓகேவா? சோ டெல்லில இருந்து காஷ்மீருக்கு போய் அந்த காஷ்மீர்ல நீங்க இறங்குறீங்க. ஃபுல்லா பனியா எவ்வளவு அழகா இருந்த பிளேஸ் காஷ்மீர். சோ நீங்க அங்க போய் இறங்கி சோ அங்க கொஞ்ச நேரம் இருக்கிறீங்க. சோ நீங்க அங்க எல்லாட்டையும் பாத்தீங்கன்னா நீங்க அங்கதான் ஃபர்ஸ்ட் முன்னாடி பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, கலெக்டர், ஓகேவா? சோ நீங்க அங்க போய் எல்லாத்தையும் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி பேசிட்டு ரொம்ப நாள் ஆச்சு உங்க மீட் பண்ணி, அப்படியே ஜாலியா பேசிட்டு அண்ட் பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி பிரசிடென்ட்னு ஒருத்தங்க இருப்பாங்களா, திரௌபதி முர்மு. அதே ஆன்டி தான் இப்பயும் இருக்கிறாங்க, அதே மேடம் தான் இப்பயும் இருக்கிறாங்க, திரௌபதி முர்மு அவங்கதான். சோ நீங்க அவங்க கிட்டயும் போயிட்டு அவங்க உங்களை ரொம்ப அப்படி சொன்னா அவங்களோட பொண்ணு மாதிரி பாத்துருப்பாங்க. பிகாஸ் உங்களுக்கு 2 பசங்க, 2மே பசங்கனால அவங்களோட சொந்த பொண்ணு மாதிரி பாத்துப்பாங்க. அதனால நீங்க அவங்கள அம்மா தான் கூப்பிடுவீங்க. நிஜமாவே அவங்களுக்கு 2 பசங்க வேணான்னு கேட்டா எனக்கு தெரியாதுப்பா, நான் இந்த எஃப்எஸ்க்கு ஒரு கேரக்டருக்காக அவங்களே கொண்டு வந்தேன், அதுக்காக என்கிட்ட கேட்க கூடாது, ஓகேவா? நிஜமாவே அவங்களுக்கு 2 பசங்க தான், ரைட் ஓகே விடுங்க, இல்லைன்னா ரைட் ஓகே விடுங்க, 2மே விட்டுருங்க. சரி, நம்ம ஸ்டோரியிலே பாக்கலாம். அதனால ஆக்சுவலா அவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க 2 பசங்க ஒரு பசங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தாங்க, பட் அதான் முடியல. சோ அவங்க சொந்த பொண்ணு தான் பாத்துப்பாங்க. சோ நீங்க அவங்க அம்மா தான் கூப்பிடுங்க எப்பவுமே, பிகாஸ் அவங்க மேல அவ்வளவு பாசம் காட்டுவாங்களா. நீங்க அதனால அங்க போயிட்டு அம்மா எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேக்குறீங்க. அவங்க உங்க பையனை பார்த்துட்டு டேய் என்னடா பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசுறாங்க. அவனை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசலாம். சோ அப்படியே அங்க ஒரு கொஞ்ச நாள் போயிடு. நீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க சொல்றாங்க, ஒரு இம்பார்ட்டன்டான வேலை இருக்குது, இங்க என்ன சொல்றான், நீ இங்க இம்மிடியா பத்தினா கொரியா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரே ஷாக்கு, என்னது கொரியாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்களா? கேட்டுட்டு உங்க மனசுக்குள்ள சொல்லிட்டு, அம்மா என்ன சொன்னீங்க, என் காதுல வேறமே கேட்டுச்சு அப்படிங்களா? வேறமே கேட்டுச்சா? கொரியாமா கொரியா அப்படிங்கிறத, கொரியா ஐயோ அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்களா? இல்ல, ஆனா நான் மத்தவங்க அனுப்பலான்னு பார்த்தேன், நீதான் அதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் அந்த மாஃபியாஸ் எல்லாம் வருவாங்க உங்களுக்கு ஆத்தடி ஆத்தி அப்படின்னு. பிகாஸ் ஒரு மாஃபியா கிட்டே 4 வருஷத்துக்கு முன்னாடி எகிரி குதிச்சு தப்பிச்சிருந்த நீங்க மறுபடியும் மாஃபியா கிட்டே போகணும்னா என்ன அது? அப்படிதான் இருக்காது. அது எப்படி தெரியுமா இருக்குது, நம்ம ஒரு ஜெயில இருந்து வெளியே வந்திருப்போம், ஓகேவா? ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஜெயிலுக்குள்ள போயிடா எப்படி போவீங்க? அது ஐயம்மா அவங்களுக்கே தெரியாதாமா அப்படின்னு. இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மீட்டிங் பாத்தீங்கன்னா 2 இடத்துல கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்தியால இல்ல கொரியால, ஓகேவா? அவங்க கேக்குறாங்க நீங்க இந்தியால பண்ணலாமா இல்ல கொரியால பண்ணலாமான்னு கேக்குறாங்க. நான் சொல்லிட்டோம் இந்தியால பண்ணிட்டோம்னா எல்லா மாஃபியாஸ் இங்க வந்துடுறாங்க, வாங்க விவரம் கொரியால கூட நீ கொரியால மாஸ்க் போட்டு அதுன்னு போட்டுட்டு எப்படியாச்சும் போயிட்டு ஓடி வந்துடலாண்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா அதுவும் கரெக்ட் தான், சரி போய் தலைவர் வேற வேலை தலைவரத்தி இல்லையே அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்றீங்க. ஓகே அப்படிங்கிறாங்க. எப்பன்னு கேட்டீங்க, ஒரு 1 வீக் அப்புறம் அப்படிங்கிறாங்க. 1 வீக் அப்புறமா ரைட் 1 வீக் அப்புறம் நான் யாருங்கிறத பாப்பீங்க, என் கேரக்டர் சேஞ்ச், என்னோட எல்லாமே சேஞ்ச் அப்படிங்கிறீங்களா? சேஞ்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டியாட்டாங்க டிங்கு டிங்குன்னு. அப்புறம் நீங்க சேஞ்ச் அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு
உங்க பையனை கூட்டிட்டு என்ன பண்றீங்கன்னா அப்படியே நீங்க பிளைட்ல ஏறி நீங்க வந்து அந்த கண்ட்ரி விட்டு போறீங்க. ஐ மீன் நீங்க இப்ப எந்த கண்ட்ரில இருக்கிறீங்கன்னா நம்ம சைனா வச்சுக்கலாமா? சைனா தான் இருக்கிறதே நல்ல நாடு, அழகான நாடு அப்படி வச்சுக்கலாமா? இல்ல சைனாவா இல்ல சிங்கப்பூர் ஏன்னா தெரியலாம். சரி ஏதோ ஒரு கண்ட்ரி வச்சுக்கோங்கடா. உங்களுக்கு எந்த கண்ட்ரி ஐ மீன் உங்களோட எப்படி சொல்றது ஃபேவரட் கண்ட்ரி இந்த பிளேஸ் இந்த கண்ட்ரிக்கு நான் வாழ்க்கையில ஒரு தடவை போயே ஆகணும் அப்படின்னு. ஒரு சில பேருக்கு பாரிஸ் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து சிங்கப்பூர், லண்டன் அது மாதிரி இருக்கலாம், சைனா, ஜப்பானா கூட இருக்கலாம். சோ அதனால அப்படி சொல்றேன். ஆனா எங்க வச்சுக்கலாம்டா, சிங்கப்பூர் வச்சுக்கலாம்டா. ஏன்னா இந்த இதுல வந்து கொஞ்சம் வருவாங்கன்னா சிங்கப்பூர் வச்சுக்கலாம், அதுதான் கொஞ்சம் கரெக்டா இருக்குது. சோ வந்து நீங்க சிங்கப்பூர்ல இருந்து போறீங்க. சிங்கப்பூர்ல இருந்து போயிட்டு அப்படியே வந்து அங்க இருக்கிறீங்க. தென் பாத்தீங்கன்னா பிடிஎஸ் வந்து இன்னும் மனசு நீங்க இருக்கீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க பிடிஎஸ் விட்டு போய் 4 வருஷம், இந்த 4 வருஷம் ஆயிடுமா, அவங்க பாத்தீங்கன்னா உங்களை அவ்வளவு லவ் பண்ணிருப்பாங்கடா. சோ அவங்களால பாத்தீங்கன்னா உங்களை விட்டு இருக்கவே முடியாது. அவங்க அவ்வளவு லவ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் அந்த மாதிரிதான். ஏன்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் நீங்க டச் பண்ணிட்டீங்க, ஹர்ட் பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி வந்து அவங்க விளாண்டிட்டீங்க அப்படின்னு நினைச்சு உங்க மேல ரொம்ப கோவம், வெறுப்பு திறமை வந்திருக்கும். அது எதுக்குமே நீங்க காரணம் இல்ல, எல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு அதுக்கு எந்த சம்மதமும் இல்ல. நீங்க ஒரு இன்னசென்டான ஒரு சோல் அப்படிங்கும் போது அவங்களுக்கு அப்படியே வந்து இதுல வந்து லவ் ஆகுது. பிகாஸ் அவங்க இது பண்ணி அந்த ஒரு 1 மந்த் கிட்ட வந்து நீங்க அவங்க மேரேஜ் பண்ணி இருந்திருப்பீங்க. அது வரைக்கும் நீங்க நடந்துகிட்ட விதம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சோ அவங்க வந்து அவங்களே அதே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி லவ் வரும் அந்த இது ஃபர்ஸ்டுக்குனால எப்படி லவ் வரும்னா கேட்க கூடாதுடா. இப்ப நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்குமோ அதோட அருமை தெரியாது. அது நம்ம விட்டு போனக்கு அப்புறம் நமக்கு அதோட அருமை தெரிஞ்சு ஐயோ என்ன விட்டு போயிடுச்சு என்கிட்ட திரும்பி வராதா அப்படின்னு வந்து ஏங்க பாத்தீங்களா? சோ அந்த ஏக்கம் அந்த வழியை தான் இப்ப பிடிஎஸ் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க கூட இதேதான் நினைச்சிருப்பீங்க, இதுதான் அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க நினைச்சிருப்பீங்க. சோ அதே மாதிரி நீங்க அவங்களுக்கு என்ன பெயின் கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ அதை வந்து நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. சோ அததான் இவங்க வந்து இப்ப அனுபவிச்சிருக்காங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா உங்க பர்த்டே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த டைம்ல உங்க பர்த்டே அப்படி சொல்லிட்டு அதனால பாத்தீங்கன்னா உங்க பர்த்டே அப்ப வந்து வருஷம் 4 வருஷத்துலாம் 4 வருஷமே பாத்தீங்கன்னா உங்க பர்த்டே அப்ப அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்களே இது பண்ண செலிப்ரேட் பண்ணி இது பண்ணுவாங்க. அவங்க மேரேஜ் டேட்டு கூட அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இல்லையே, அவங்க கூட நீங்க இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு சோகம் அவங்க கிட்ட எப்பவும் இருந்துகிட்டேதான் இருக்குது. அது மாறல அவங்க கிட்ட எப்பவுமே. என்ன பண்றது, மாறாம போயிடுச்சு. ஆனா வந்து உங்க மேல எந்த தப்பு சொல்ல முடியாதுல, உங்க இடத்துல யாரா இருந்தாலும் இதுதானே பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க வந்துட்டீங்க. அது அவங்களுக்கு குறை சொல்ல, அவங்க மட்டும் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியுது, என்ன பண்றதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஓகே இப்ப வந்து ஒரு 1 வீக் கழிச்சு மாஃபியா டீலிங் ஒண்ணு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அது இந்தியால தான் இருந்து வராங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சோடனே மேபி நீங்க தான் வருவீங்களோ அப்படின்னு டவுட். ஏன்னா கலெக்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில இது இருக்குதா. கலெக்டர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குது. அது வந்து அவங்கள மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா வெளிக்கன் கேஸ் கம்மி ஏதாச்சும் பண்ணா அனுப்பிடுவாங்க. அந்த மேல அதுல நீங்க இருக்கிறீங்க. எனக்கு சரியா தெரியல, நான் கேள்விப்பட்டேன், ஒரு டைம் பார்த்தேன், அதனால சொல்றேன். அந்த மாதிரி இருக்கிறத நீங்க ஒருத்தங்க மட்டும்தான். சோ அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் தான் அமுச்சுடுவாங்க. அப்படிங்கும்போது இப்ப வராங்கன்னா நீங்களா இருப்பீங்கன்னு உங்களுக்கு டவுட். அதனால என்ன பண்ணாங்க, நீங்களாதான் இருப்பீங்கன்னு அவங்க சொல்லிட்டு அவங்க மனசு சொல்லுது நீங்க தான் சரி உங்க மனசு. இப்ப நம்மளுக்கு ரொம்ப ஒருத்தவங்க ரொம்ப பிடிக்கும், உயிருக்கு நேசிக்கிறோம், அவங்க நம்ம கிட்ட இருக்கிறாங்கன்னா நம்ம பக்கத்துல இல்ல, ஆனா நம்ம சுத்தி இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் நம்ம சுத்தி இருக்கிறாங்க. நீங்க ஒரு ஒரு ரொம்ப கிரௌடான பிளேஸ் இருக்கீங்க, ஒரு சுத்தி அவங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப மனசுல பிடிச்சோம்னா அவங்க மனசு சொல்லும்ல அவ இங்கதான் இருக்கா, அவ இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு சொல்லும்ல. அதே மாதிரி அவங்க மனசு நீங்க வரீங்க, நீங்க தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதனால ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி எந்த மீட்டிங்க்கும் இப்ப 4 வருஷமா போறதில்ல, நீங்க இல்லாதன. இப்ப நீங்க வரீங்களோன்னு அவங்க மனசு சொல்றதுனால போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ வந்து இந்த அப்படியே பாத்தீங்கன்னா இங்க சிங்கப்பூர் அண்ணா அவங்களதான் காட்டுறாங்க வீட்டுல. நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க போன் ஆக்சுவலா வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு போன் இருக்குது, அது வந்து உங்க பையனுக்கு தெரியாது, உங்க பையனுக்கும் தெரியும்னா அந்த போன் எடுத்து நீங்க பாக்குறீங்க, அதுல வந்து பிரிட்டிஷோட போட்டோ இருக்குது. ஓகேவா? அண்ட் பாத்தீங்கன்னா அதை வந்து நீங்க பார்த்துட்டு உடனே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. நீங்க உடனே வந்து அது என்ன பண்றீங்கன்னா தூக்கி போட்டுட்டு அந்த சீட் போட்டுட்டு போடுங்கிட்டு அப்படிங்கிறது போட்டுட்டு டிவி போட்டா இந்த மாஃபியாஸ் எல்லாம் வராங்க அந்த மீட்டிங்க்கு சொல்லிட்டு எல்லாம் வரும்ல. சோ அது அந்த மாதிரி ஒண்ணு சேனல் பாக்குறீங்க. சோ ஆல் ஓ நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா
டீட்டெயில்ஸ் வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் உங்களுக்கு கிடைக்குது. சோ நீங்க அதை பார்த்தோன்னு உங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு மட்டும் நீங்க அங்க வந்து பிரெக்னென்ட் ஆகி இருந்திருப்பீங்களா? சோ அது வந்து ஞாபகம் வருது. இப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னாடா, நீங்க பாத்தீங்கன்னா பிரெக்னென்டா இருக்கிறீங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி நாள் நீங்க அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்திருப்பீங்களா, அதுக்கு முன்னாடி நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருந்திருக்கும். எப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வந்து குடிச்சிருப்பாங்க, குடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து தப்பா நடந்துக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல வந்து உங்ககிட்ட வந்து அபியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? உங்ககிட்ட இருந்து ஒன்னா இருக்கணும், ஸ்டே பண்ணணும் நைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அட் டைம் இது பண்ணுவாங்க. நீங்க வந்து வேண்டாம், ஏன்னா எனக்கு ரொம்ப ஒண்ணுமே டயர்டா இருக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுங்க. டெய்லி பண்றதுதானே அப்படி பண்ணும்போது நீங்க சொல்லுவீங்க. அதுல முடியே பண்ணி ஆரம்பிச்சுட்டு பண்றாங்க, உங்களுக்கு ரொம்ப ஒருமே இதாகி உங்களுக்கு ரொம்ப வாமிட் ஒருமே ஆயிடுச்சு. ஓகேவா? சோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பாத்ரூம்க்கு ரொம்ப வாமிட் எடுப்பீங்க. வாமிட் எடுத்துட்டு வந்து எனக்கு சுத்தமா முடியல, ரொம்ப இதா இருக்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஒரு ½ நீங்க அப்படியே படுத்திருப்பீங்க, உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வந்து அப்படியே படுத்து இருப்பீங்க. ½ கழிச்சு அவங்க உங்களை வந்து நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, அப்பயே அவங்க வந்து கிஸ் பண்றது அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. நீங்க முழிப்பு வந்திருக்கு உங்களுக்கு, பிகாஸ் நம்மளோட பாடியில யாராச்சும் இது பண்ணாங்க தெரியல. அவங்க முடிச்சலன்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு விடுங்க, எனக்கு ரொம்ப முடியலைங்கிற உடம்பு சரி அப்படின்னும் போது, நீ செத்தா கூட பரவாயில்ல நாங்க அப்படியும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ செத்தலையும் பறந்துச்சு நாங்க வந்து பண்ணுவோண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும். நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா சில மாதிரி இருந்திருப்பீங்க, அவங்க அப்பவும் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்கு, வயிறுல ரொம்ப வலிக்கும். சோ வந்து ரொம்ப வரைக்கும் வாமிட் வருது, பிளஸ் வயிறு வலிக்குது, மயக்கம் வர மாதிரி இதெல்லாம் வச்சு உங்களுக்கு லைட்டா சிம்டம்ஸ் வந்து இருந்தனால லைட்டா உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். சோ அதனால அடுத்த நாள் கிட்ட எடுத்து பாத்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து யோசிச்சிருப்பீங்க அதுவும் ரொம்ப கோவம் இருக்கு, உடம்பு சரிங்கிறோம் விடணும் இல்ல அந்த மாதிரி ரொம்ப 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 உங்க சமக்கவும் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு மனசு வராது. நீங்க அதை யோசிச்சுட்டு அப்படியே விட்டுறீங்க. விட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா டிவி ஆஃப் பண்ணி போட்டுறீங்க. ஆஃப் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிடுங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 1 வீக் ஸ்கிப் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபிளைட்ல இருந்து எங்க இறங்குறீங்கன்னா நம்ம கொரியாவுக்கு தான் இறங்குறீங்க. கொரியாவுக்கு இறங்கி என்ன பண்றீங்கன்னா போறீங்க, அந்த மீட்டிங் இருக்கும் பாத்தீங்கன்னா அங்க போறீங்க. அந்த மீட்டிங்க்கு வந்து டேரக்டா நீங்க கொரியா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க ஒரு வீடு வச்சுப்பீங்க. சோ அந்த வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நீங்க அந்த மீட்டிங் பிளேஸ்க்கு போறீங்க. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு நம்ம அவங்க பாப்பாங்களோ அந்த மாதிரி நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு என்ன பண்ணுவீங்கன்னா மாஸ்க் இன்ஃபார்ம் நீங்க யாரு, நீங்க எப்படியோ அது நீங்க வழக்கமே எப்படி இருப்பீங்களா அதே மாதிரி சாரி 1 ஃபீட் கட்டி அழகா ரெடியாகி நீங்க அப்படியே போறீங்க. ரொம்ப ஸ்டைலா மாசம் உள்ள என்ட்ரி ஆறீங்க. நீங்க என்டர் ஆறது பார்த்து எல்லா அங்க இல்ல மாஸ் பிரஸ் மீட்டிங்ல இருக்க அந்த எல்லா பிரஸும் சேர்த்து அங்க இருக்க ஒட்டுமொத்த பீப்புள்ஸ் பத்தி எந்திரிச்சு உங்களை பாக்குறாங்க. எல்லாம் திரும்பி பாக்குறாங்க, சேல உட்காந்துருப்போம் அப்படி திரும்பி ஒரு ஸ்டன்னா பார்ப்பாங்க பாத்தீங்க அதே பாக்குறாங்க. பீட்டர்ஸ் அதிகமா ஷாக்கு ஹாப்பி ஸ்டன்னிங் சொல்லிட்டு 3மே கலந்துமே அவங்க அப்படியே உங்களை பாக்குறாங்க. நீங்களும் அவங்க வந்து பாக்குறீங்க. அதோட இந்த எபிசோட் முடிக்கலாம்னா இதுக்கு மேலதான் ரொம்ப சுவாரஸ்யமா போகும். சோ போக போக வந்து நம்ம என்ன நடக்குது எல்லாமே பார்க்கலாம். இதுக்கு மேல கொஞ்சம் காமெடி அந்த மேல வரும், ரொம்ப நல்ல சீன்ஸ்ல வரும். மேபி நீங்க சிரிக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. சொல்றேன் சிரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரையாச்சும் நான் வந்து நம்ம சேனல்ல அழகா வைக்க மாட்டேங்க, ஏன்னா நம்மளுக்கே அவ்வளோக்கா வந்து நம்மளா பொறுத்தவரைக்கும் கதை பட் நம்ம யாருமே அழகா வைக்க மாட்டோம்ல. கதையில பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற கதை பாத்தீங்கன்னா எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணி கேட்கணும், யாரும் அழக்கூடாது அந்த மாதிரி நாங்க நினைப்போம். சோ நாங்க கதையை யாரும் அழுகிற முதலே எடுக்க மாட்டோம். ஏன்னா வந்து நிறைய சேனல் பாத்தீங்கன்னா எடுப்போம் வச்சுட்டு அழுக மாதிரி போடுவாங்க, நம்ம கழுகுலாம் வரும். சோ அந்த போட்டா நல்லா இருக்காதுல்ல. சோ நம்ம ஜாலியா ஒரு வைபா அந்த போலான்னு இல்லக்கா நீங்க அப்படி போய் போலாம் அப்படின்னா தாராளமா சொல்லுங்க, நாங்க போறோம். சரி ஓகே. ஏன்டி இப்படி எண்டிங் வந்து 2 பேரும் பார்க்காம முடிச்சாலாம் கேட்க கூடாது, பிகாஸ் நமக்கு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த மாதிரி இருக்கணும்ல. ஒரு இந்த வைக்கும் போது கொஞ்சம் ஜாலியா இருக்கும், அதனால போட்டேன் காய்ஸ். ஓகே உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் தட்டி விட்டீங்களா நாங்க போற ஒவ்வொரு FF1 ஷாட்டும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் டிங்கு டிங்கு டிங்குன்னு சேர்த்து வந்து டிங்கு டிங்கு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு வந்து வரும், நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி பாருங்கடா. பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி உங்களுக்கு டார்க் சாரா ஏதாச்சும் ஒன் ஷாட் போடணும் சொல்லுங்க, சொல்லிவிட்டலாம் அவங்க 2 போடுவாங்க. அண்ட் தென் ஒரு விஷயம் தான், உங்களுக்கு ஏதாச்சும் பர்த்டே ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட் இல்லைன்னா யாராச்சும் போடணுமே இருந்தா அதை நீங்க கேக்குறீங்களா, அப்ப கேட்கும் போது பாத்தீங்கன்னா யார கேட்கணும் அப்படி ஷூட் பண்ணும், ஐ மீன் யார் உங்களுக்கு ஒன் ஷாட் பண்ணும்.
நான் போடுறதா இல்ல டார்க்கா இல்ல சாராவான்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் இல்லையா. நாங்க மட்டும் நீ போடுறியா நான் போட்ட செட்டு அடிச்சுக்குவோம். நீங்க சொல்லிட்டீங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப வசதியா இருக்கும். அவங்க வந்து அந்த இது போடுவாங்க, நாங்க ரொம்ப ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதா இருப்போம். இல்லைன்னா நீங்க வந்து யாருன்னு போலீங்கன்னா நானே கேட்பேன், யாருமா போடணும் உனக்கு, எவ்வளா டார்க்கா சாராவான்னு சொல்லிட்டு நாங்க கேட்போம். அந்த மாதிரி நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகணும்னா சோ எவல் அண்ட் டார்க் அண்ட் சாரா பாத்தீங்கன்னா ஒன் ஷர்ட் போட்டுருப்பாங்க. அனுப்பி பாருங்கடா. நம்ம சாரா பாத்தீங்கன்னா ஜிமின்க்கு போட்டிருப்பாங்க, ஒன் ஷர்ட் ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஜிமின்க்கு வந்து ஒன் ஷர்ட் பேட் பாய் சம்திங் ஒன் ஷர்ட் போட்டிருப்பாங்க. அது போய் பாருங்க, ரெக்வஸ்ட் ஒன் ஷர்ட். அப்புறம் நம்ம டார்க் பாத்தீங்கன்னா ஜேக்கோட பர்த்டேக்கு பாத்தீங்கன்னா சாயாலி அப்படிங்கிற ஒன் ஷர்ட் 2 ஷர்ட் போட்டிருப்பாங்க. அப்புறம் ஆரம்க்கு ஒரு ஒன் ஷர்ட் போட்டிருப்பாங்க. எனக்கு ஆரமோட பர்த்டே ஸ்பெஷலுக்கு ஒரு ஒன் ஷர்ட் போட்டிருப்பாங்க. என்ன எப்படி போறீங்களோ தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட எஃப்எஃப் இருக்குல்ல, வீக்கு ஓடுது, அப்புறம் வியோடுது. இப்ப வந்து இது யாராவது பாசாம இது OT7 வருது. இந்த மாதிரி எஃப்எஃப் பாருங்க. இல்லைன்னா ஜேஓப்புக்கு நான் ஒரு ஒன் ஷர்ட் போட்டிருப்பேன், ரெக்வஸ்டட் ஒன் ஷர்ட் ஜேஓப் போட்டிருப்பேன். ஐ மீன் ரெக்வஸ்ட்னு சொல்ல முடியாது, யாருக்கு ஒன் ஷர்ட் கேட்டிருந்தாங்க ஒன் ஷர்ட் போடுங்கன்னு யாருக்கும் மென்ஷன் பண்ணல. அதனால நம்ம மேக்னி லைன்ஸ்க்கெல்லாம் நம்ம எஃப்எஃப் ஒன் ஷர்ட் போட்டுக்கோமே, ஆகவே நம்ம ஒரு ஹயான் லைன்ஸ் போலான்னு சொல்லிட்டு நான் போட்டப்ப எல்லாரும் ஜேஓப்பு தான் ஓட் போட்டிருந்தாங்க. பிகாஸ் ஜேஓப்போட இப்ப கிளிக் கேர்ள் இருக்கு, அந்த சாங்கோட அந்த சாங்ல ஜேஓப்ப பார்த்து எல்லாரும் மயங்கிட்டாங்க போல. அதனால ஏன்னா ஃபர்ஸ்ட் மிலிட்டரி போக்கு முன்னாடி வந்து பால் டப்பா மாதிரி இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்காரு பாத்தீங்கன்னா அவ்வளவு இதா இருக்கிறாருல. சொன்னால எல்லாரும் பண்ணிட்டாங்க, மயங்கிட்டாங்க பைபிள் விட்டா. வியோட பயசு வியோட ஆர்மிஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜேஓப்பு தாவணும் தவிரவாங்கடா, எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே ஜேப் தான் ஓட் போட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா யார் மட்டும் ஏற்கனவே ஓட்டு இல்ல, ஜேப் தான் ஓட்டு இருந்துச்சு. அப்படியே நான் ஜேப்க்கு போட்டேன். அது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு போட்டேன், எனக்கு ஜெயப்படல. சீக்ரெட் லவ்னு சொல்லிட்டு நான் ஜேப் போட்டேன் ஒன் ஷர்ட். அது போய் பாருங்கடா, அது வந்து கொஞ்சம் காமெடியா போயிருக்குன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப காமெடி அது மாதிரி போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். சோ அதுவும் நம்மளோட எஃப்எஃப் பாத்தீங்கன்னா நான் எப்படின்னு தெரியும். பாத்தீங்கன்னா ஆக்ஷன் நம்ம எல்லாம் நிறைய கலந்து போடுவோம். சோ இது பாத்தீங்கன்னா தெரியும். சோ நீங்க யாரோட போடணும் உங்களுக்கு அப்படிங்கறது சொல்லிருங்க. ஓகே, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.